சட்டமன்றத்தில் கண்ணகி கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்த சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்த கம்பம் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாணியர் சமுதாய மக்கள் நன்றி தெரிவித்தனர். தமிழக கேரளா எல்லையில் அமைந்துள்ள தேனி மாவட்டம் மங்களாதேவி கண்ணகி கோவிலை குலதெய்வமாக வாணியர் சமுதாய மக்கள் வணங்கி வருகின்றனர். இந்த நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்ற திமுக கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மங்களாதேவி கண்ணகி கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை ஏற்ற இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு கண்ணகி கோயிலுக்கு வந்து அங்குள்ள நிலைமை அறிந்து அதற்கான தீர்வினை செய்து தரப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நிலையில் மங்களாதேவி கண்ணகி கோயிலை புனரமைப்பதை பற்றி சட்டசபையில் பேசிய கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் கம்பம் ராமகிருஷ்ணனுக்கு தேனி மாவட்ட வாணியர் சமுதாய சங்கத்தினர் மந்திரம் மோதி பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்து நன்றி தெரிவித்தனர். வேலூரில் பெய்த கனமழையால் ராட்சத LED திரை சாய்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் வெயில் கடுமையாக சுட்டெரித்து வந்த நிலையில் காட்பாடி சாலையில் திடீரென பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. அப்போது பாலாற்று பாலம் அருகே வேலூர் மாநகராட்சி சார்பில் வைக்கப்பட்டிருந்த LED திரை காற்றில் சாய்ந்து விழுந்தது. அதோடு விளம்பர பேனர் கம்பங்களும் முறிந்து விபத்துக்குள்ளாகின. கனமழையினால் சாலையில் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. LED திரையின் அடித்தளத்தை முறையாக அமைக்காத காரணத்தினால் விளம்பர கம்பம் சாய்ந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக அமைச்சர்கள் உள்நோக்கத்தோடு பேசுவதில்லை என்றும் வாய் தவறி சில வார்த்தைகளை கூறியிருக்கலாம் எனவும் அமைச்சர் பொன்முடி விவகாரம் குறித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்துள்ளார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட 39வது வார்டு பகுதியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குளம் தூர்வாரும் பணிகளை அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு ஜனநாயகத்திற்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றி என தெரிவித்தார். மேலும் அமைச்சர் பொன்முடி உள்நோக்கத்துடன் எதையும் பேசியிருக்க மாட்டார் எனவும் வாய் தவறி சில வார்த்தைகள் கூறியிருக்கலாம் எனவும் கூறிய அவர் அமைச்சர் பொன்முடி பதவியில் இருப்பதும் நீக்குவதும் குறித்து முதலமைச்சர் தான் முடிவு செய்வார் எனவும் தெரிவித்தார். மேலும் பாமக திமுக கூட்டணியில் இணையுமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாட்டை பொறுத்தே புதிய கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பதா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் பதிலளித்தார். அது வந்து பேச்சுவாக்கில் நீங்க ஒன்று கேட்கிற போது நானும் கேஷுவலா ஏதாச்சும் ஒன்று சொல்றது இயற்கை. அந்த மாதிரி வருவதை வேண்டும் என்று யாருமே எங்கேயுமே எதுவும் பேசுவது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளை வற்புறுத்தித்தான் நாங்கள் பேசுவோமே தவிர எங்கேயாச்சும் கேஷுவலாக பேசிட்டு இருக்கிற போது ஏதாச்சும் ஸ்லிப்பாகி வர்ற வார்த்தைகள் சில வந்து வரும். அப்படித்தான் கேஷுவலாக பேசுறதுங்கிறது வேற, இந்த மாதிரி மேட்டர் பேசுறதுங்கிறது ஏற்றுக்கக்கூடியதா இருக்கா? ஒரு சீனியர் மினிஸ்டருங்கிற முறையில் நீங்கள் அதை பற்றி எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் தான். நான் வந்து எங்களுடைய சீனியர் மினிஸ்டரை பற்றி கருத்து சொல்கிற உரிமை எனக்கு கிடையாது. இல்லை அமைச்சர் பதவியில் நீக்க நடவடிக்கை இருக்கும் கட்சி பதவி இல்லைங்க. அதெல்லாம் வந்து எங்கள் முதலமைச்சர் கட்சித் தலைவர் அவங்க எடுக்கணும். இதெல்லாம் நாங்கள் எதை பற்றியுமே பேசுகிற உரிமை எனக்கு கிடையாது. நான் அதை பேசவும் கூடாது. விருதுநகரில் குட்பேட் அக்லி திரைப்படம் காண வந்த அஜித் ரசிகர்களுடன் ஏற்பட்ட மோதலின் போது பவுன்சருக்கு கத்தி குத்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகரில் அமைந்துள்ள ராஜலட்சுமி திரையரங்கில் வெளியான குட்பேட் அக்லி திரைப்படத்தை காண அஜித் ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு வந்ததால் கூட்டம் அலைமோதியது. இந்த நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பவுன்சர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு வாக்குவாதம் நிகழ்ந்தது. இதனையடுத்து படம் முடிந்துவிட்டு வெளியே வந்த விருதுநகர் நகராட்சி திமுக கவுன்சிலர் மணிமாறன் மற்றும் அவரது நண்பர்களான திமுக நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் சக்திதாஸ், பாலாஜி, தினேஷ், சந்தோஷ் ஆகியோர் வெளியே நின்று கொண்டிருந்த பவுன்சர் தனுஷ் என்பவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் கத்தியால் அவரை சரமாரியாக தாக்கி தப்பியோடியுள்ளனர். இதில் தனுஷ் பலத்த காயமடைந்த நிலையில் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் தாக்குதல் தொடர்பாக 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். நீலகிரியில் பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் கோவி செழியன்
பட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்ற மாணவர்கள் தங்களது பெற்றோர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய அவர், கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழா பெரும்பாலும் கலைஞர் அரங்கம், தமிழ் வளர்ச்சி அரங்கம், பயிலரங்கம் போன்ற அரங்குகளில் நடைபெற்ற நிலையில் தற்போது முதன்முறையாக பழங்குடியின மக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.